ஒரு ஊரில் வயதான ஒருவர் மரணித்து விட்டார். வீட்டில் உடலை அடக்கம் செய்யும் ஏற்பாடு நடக்கிறது. இந்நிலையில் அந்த வீட்டிற்கு ஒருவர் வருகிறார். மரணமடைந்தவர் என் நண்பர். அவர் சிறிது காலத்திற்கு முன்பு 15 லட்சம் என்னிடம் கடன் வாங்கியிருந்தார். இன்னும் திருப்பி தரவில்லை. என்னுடைய கடனை திருப்பி கொடுத்தால்தான் உடலை எடுக்க அனுமதிப்பேன் என்று கூறினார். விவாதங்கள் நடந்தது. உடனே இறந்தவருடைய 3 மகன்களும் நாங்கள் ஏன் தர வேண்டும், இது பற்றி எங்கள் தந்தை எங்களிடம் எதுவும் கூறவில்லை என்றனர். சண்டை முற்றிய நிலையில் இறந்தவருடைய மகள் அழுது கொண்டே ஓடி வந்து, இப்பொழுது என் கழுத்தில் காதில் உள்ள நகைகளை தருகிறேன், மீதியை பிறகு தருகிறேன், உடலை எடுக்க விடுங்கள் என்றாள். உடனே அவர், மகளே, நான் தான் உன் தந்தைக்கு 15 லட்சம் தர வேண்டும். உன் தகப்பனார் தனது மறைவுக்கு பின் உண்மையில் அவரை யார் நேசிக்கிறார்கள் என்று அறிந்து அவரிடம் கொடுக்க சொன்னார் என்றார். பெண் பிள்ளைகளை பெற்றவர்களும் பாக்கிய. Download ShareChat.